கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. பாகுபலியை கட்டப்பா கொன்றதன் காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக இத்தனை ஆண்டுகாலமாக காத்திருந்தோம். கடைசியில் பாகுபலியை கட்டப்பா கொன்றதன் காரணத்தை பாகுபலியிடமே கட்டப்பா கூறுகின்றார். வீரமாக, கம்பீரமாக, குத்து வாங்கிய உடலுடன், கத்தியுடன் தைரியமாக எதிர்த்து நின்று கட்டப்பாவிடம் பாகுபலி கேள்வி கேட்கும் விதமாகவும், அதற்கு பாகுபலியிடம் பயந்து கொண்டு பணிவாக தலைகுனிந்து பதில் கூறும் விதமாகவும் ட்ரெய்லரில் கட்டப்பாவும் பாகுபலியும் எதிர்த்து நின்று இறுதியில் சண்டையிட்ட காட்சியை ஒரு ஃப்ரேமில் மட்டும் காட்டுகின்றார்கள். அந்த காட்சி மிகவும் அருமையாக இப்பொழுது அனைவராலும் பேசப்பட்டு வருகின்றது. இந்திய சினிமாவுக்கே ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கும் இந்த பாகுபலி திரைப்படம் பார்ட் 2 இப்பொழுது வெளிவந்து அதன் ட்ரெய்லர் இணையத்தையே இப்பொழுது உலுக்கி வருகின்றது. ஹாலிவுட் திரைப்படங்கள் மட்டும் படைத்திருக்கும் சாதனைகள் அனைத்தையும் உடைத்தெறியப் போகின்றது இந்த ட்ரெய்லர். 6 மணித்தியாலங்களில் 2 மில்லியனை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ட்ரெய்லர் இன்றைய தினம் ஒரு நாள் முடிவில் எத்தனை கோடிகளை தாண்டப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம்.